மெயின் ஜீவகாரணம் தான். அதான் வள்ளலார் அருட்பெருஞ்சோதியில முதல் அடியில் சொல்றோம், அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அருள் சிவ நெறிசார் அருள் பெரும் நிலைவாள் அருள் சிவபதியாம் அருள் பெரும் ஜோதி. சிவம் என்றாலே பதிதான், பதி என்றாலே ஒளிதான், ஒளி என்றாலே கருணை தான். அந்த கருணை கண்டவர் வள்ளல் பெருமான். அவ்வழியில் இப்போ லட்சக்கணக்கான மக்கள் வள்ளலாருடைய வழியில் வந்தால் தான் உலகம் சமநிலை பெறும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நீங்கள் மீடியாவில் உள்ள ஆள் என்னென்ன உலகத்தில் என்னென்ன அதிசயங்கள் நடக்குது, தவறான அதிசயங்கள் அதிசயம் தான், என்னென்ன கொடுமைகள் கொடூரங்கள்லாம் நடக்கின்ற, இதெல்லாம் மாற வேண்டும் என்றால் வள்ளலார் கற்பித்த சாகா கல்வி என்ற வள்ளலாருடைய அருமையான அற்புதமான தத்துவங்களை உணர்ந்தால்தான் மனிதன் மனிதனாக வாழ முடியும். சாமானிய மக்கள் கூட வந்தாலே அந்த கருணை என்ற உணர்வு நம்ம உள்ளத்தில் உதயமாயிட்டாலே நாம் பிழை செய்ய மாட்டோம், தப்பு செய்ய மாட்டோம். பிறர் வாழ நாம வாழணும், நாம வாழ பிறரை அழிக்க விடாது. அதனால் வள்ளலார் காட்டிய வழியெல்லாம் ஜீவகாரணம் ஜீவகாரணம் ஜீவகாரணம். ஆகையாக தான் வள்ளல் பெருமான் அற்புதமாக சொல்லுவார், ஜீவகாரணம் என்பது ஒருத்தர் பசி இருந்தால் உணவு கொடு, உடை இல்லைன்னா உடைய கொடு, உன்னால் முடிஞ்சது. ஜீவகாரணமே பிரம்மன் ஆயுசுங்கிறார். ஜீவகாரணமே பிரம்மன் ஆயுசு. ஈஸ்வரர் பக்தி என்பது நமக்கு 4 வகையான ஒரு நிலையில் வள்ளல் பெருமான் சொல்கிறார். ஜீவகாரண்யம் பிரம்மன் ஆயுசை கொடுக்கும், நமக்குள்ள இருக்கக்கூடிய பாச வைராக்கியம் விஷ்ணு ஆயுசை கொடுக்குது, ஈஸ்வரர் பக்தி ருத்ரன் ஆயுசை கொடுக்குது. இந்த 3 கரெக்டாக இருந்ததுன்னா நமக்கு என்ன கேட்கணும்னா, பிரம்ம ஞானம்னு ஒன்று இருக்குது, வள்ளலார்னு போதிக்கிறார். பிரம்ம ஞானத்தால் சொர்ண தேகம் பெற்று கடவுள் மயம் ஆகலாம். வள்ளலாருடைய அதிசயம், நீ மனிதனாக இருக்கிற, நீ நல்லவனாக மாறிவிட்டால் நீ கடவுளாக மாறலாம்.